அதனால் விசுவாசித்த காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நாமும் இப்படிதான். சில நேரங்களில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தாதான் கர்த்தர் எனக்கு உண்டு என்று நான் நம்புவேன் என்றும், கர்த்தர் என்னுடைய வழி நடத்துகிற நான் அவரை காணணும் தொடணும் அப்படின்னு எல்லாம் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? காண்டாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உயர்த்தெழுந்த ஒரு இயேசு உண்டு என்று இவ்வளோ திட்டமாய் நமக்கு ஆண்டவர் படிப்பிக்கும் பொழுது மீண்டும் நான் ஆண்டவரை கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி நாம் இருக்கிறது அது முட்டாள்தனமான ஒரு காரியம். அதனால் நாம் இந்த வசனங்களை விசுவாசித்து கர்த்தர் உண்டு என்றும் அவர் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசித்தால் நம்மை மரண பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் காணாதிருந்து தான் ஆண்டவரை விசுவாசிக்க சில விஷயங்களை நாம் அப்ரஹாம், இசகாக் இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள்